Hello, வணக்கம் and welcome to Cricket Indians தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்ஐயோட லேட்டஸ்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேப்டன் ரோஹித் சர்மா இப்போ இன்ஜுரியில் சஃபர் ஆகிருக்கிறாரு. மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்டில் வந்துட்டு இன்னைக்கு நம்மளுடைய டீம் இந்தியா அவங்களுடைய ப்ராக்டிஸ் செஷனில் இருந்திருக்கிறாங்க. அந்த ப்ராக்டிஸ் செஷனின் போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரோஹித் சர்மாக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. என்ன இன்ஜுரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் நீல பார்த்தீங்கன்னா நெட்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு அடிபட்டிருக்கு. அந்த அடிபட்டதுக்கு அப்புறமா அவர் ஹாஃப் அன் அவர் நெட்ஸில் எந்த விதமான ப்ராக்டிஸ்லையும் ஈடுபடலை. அதை கியூர் பண்றதுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐஸ் கியூப்ஸ் அதெல்லாம் வச்சு அவரை அந்த லெஃப்ட் நீயை கொஞ்சம் கூல் டவுன் பண்ணி ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது அடிக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்க லைவ்ல பாக்குற இந்த ஒரு விஷயம் தான். அவருக்கு இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் கொடுக்கப்பட்ட அந்த ஒரு மிகப்பெரிய லெவல்ல இருந்த ட்ரீட்மெண்ட். பட் ஆனா இது ஒரு சீரியஸ் இன்ஜுரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு சீரியஸ் இன்ஜுரி கிடையாது. அவரை இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா அவருடைய கம்பேக் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவல்ல ரொம்ப முக்கியமான விஷயமா தான் பேசப்பட்டு இருக்குது. கண்டிப்பா ரோஹித் சர்மா மிகப்பெரிய லெவல்ல கம்பேக் கொடுத்தே ஆகணும். அதே நேரம் இப்போ இன்ஜுரி அவருடைய நட் செஷன்ல வந்ததுனால அவர் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு அவர் இன்னைக்கு ப்ராக்டிஸ் செஷனை கேன்சல் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு ரோஹித் சர்மா ஐஸ் பேக் அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் கம்ஃபர்டபுளா வாக் பண்ணாரு அப்படிங்கிற அந்த ஒரு நியூஸும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒரு பெரிய விதமான ஒரு அசம்பாவிதம் எதுவும் நடக்கல. அந்த இடத்துல ஏன்னா அவர் இப்போ மிடில் ஆர்டர்ல இருக்கிறாரு. கண்டிப்பா இந்த டெஸ்ட்லயும் ஒரு மிடில் ஆர்டர் தான் ஆட போறாரு. இன்னும் மிடில் ஆர்டர்ல ஒரு பெரிய லெவல் ரன் அடிச்சு நம்ம பார்க்கல. பட் ஆனால் கம்பேக் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட்ல ஒரு டெஸ்ட் இருக்க போது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. மிடில் நல்லா கன்சிஸ்டண்டா ரோஹித் ரன் அடிக்க ஆரம்பிச்சாருன்னா அது இன்னுமே எஃபிஷியண்டா இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் பார்க்குற விஷயம். ஈவன் ரோஹித் சர்மாவோட ஆர்ம்ஸை ரோல் பண்ணாலும் நல்லாவே இருக்கும். அது என்னுடைய ஜஸ்ட் ஒரு ஆசை மட்டும்தான். இது நடக்கும்னு சொல்ல கண்டிப்பா நடந்தா நல்லா இருக்கு. ஏன்னா மிடில் இருக்கும்போது இதுவும் ஒரு விஷயமா பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விஜயசரி ட்ராஃபி ஆரம்பிச்சிருச்சு. சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபில ஆல்ரெடி பரோடா டீமுக்காக விளையாண்ட நம்முடைய ஹர்திக் பாண்டியா இப்போ விஜயசரி ட்ராஃபிலையும் ஆட போறாரு பரோடா டீமுக்காக. பட் ஆனால் ஃப்ரம் மேட்ச் 1ல இருந்து அவர் ஆட போறது கிடையாது. நாக் அவுட்ஸ்ல மட்டும்தான் அவைலபிளா இருப்பேன் அப்படிங்கிறதையும் ஹர்திக் பாண்டியா கிறிஸ்டல் கிளியரா சொல்லிட்டாரு. டீம் நாக் அவுட்ஸ்க்கு குவாலிஃபை ஆகும் பட்சத்தில் ஹர்திக் பாண்டியா நாக் அவுட்ஸ்க்கு பரோடா டீம் ரெப்ரசென்ட் பண்ணி விஜயசரி ட்ராஃபியில் பிளே பண்ணுவார் அப்படிங்கிறது இப்போ ஒரு நல்ல ஒரு விஷயமா ஒரு பாசிட்டிவ் சைனா இருக்கு. உண்மையிலேயே குருநாள் பாண்டியா ஹர்திக் பாண்டியா அப்படிங்கிற காம்பினேஷன் இந்த தடவை பரோடாக்கு நல்ல எஃபிஷியண்டா ஒர்க் ஆயிருந்தது. டோட்டலி அந்த ஃபினிஷ் லைன் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்துட்டாங்க. செமிஃபைனல்ஸ்ல குவாலிஃபை ஆயிருந்தாங்க. பட் ஆனால் அவங்களால ஃபைனல்ஸ்குள்ள என்டர் ஆக முடியல சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபில. இந்த தடவை ஹர்திக் பாண்டியா நாக் அவுட்ஸ்ல அவைலபிளா இருப்பாங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். ஹர்திக் பாண்டியோட ஃபார்மும் இந்த சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபி செமையா இருந்தது. கன்சிஸ்டன்டா 40+ 50s அப்படிங்கறத ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அது ஒரு குட் சைனா தான் நான் பாக்குறேன். ஹர்திக் பாண்டியா கண்டிப்பா அவர் அவர் ஆக்டிவா வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அவருக்கு இன்ஜுரி அப்படிங்கிறது ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல இருந்தது. இப்போ டொமஸ்டிக்ல அவர் கன்சிஸ்டன்டா விளையாடிட்டு இருக்கிறாரு. அது நம்மளுடைய டீம் இந்தியாவுக்கும் ஒரு குட் சைன் தான். மும்பை இந்தியன்ஸ்க்கும் அது உண்மையிலேயே ஒரு குட் சைன் தான் நான் சொல்லுவேன். விஜயசரி டிராஃபி 50 ஓவர் ஃபார்மேட் அப்படிங்கிறதுனால சாம்பியன்ஸ் டிராஃபி வரும்போது அது இன்னுமே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃபார் பிளேயர்ஸ். அதையும் மைண்ட்ல நம்ம கண்டிப்பா வச்சுக்கணும். நெக்ஸ்ட் அப்டேட் ஐபிஎல் 2025 ஓப்பனிங் மேட்ச்க்காக நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸோட அந்த ஒரு கிளாஸும் ஷெட்யூல் ஆயிருக்கு. ஐபிஎல் 2025 மார்ச் 14 ஆரம்பிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ நமக்கு டென்டேட்டிவா தெரிய வந்திருக்கு. இதுல 3 மேட்ச் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் தான் ஃபிக்ஸ் ஆகிருந்தது. என்னென்ன மேட்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்சிபி vs சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய ரைவலரியா இப்போ போயிட்டு இருக்கிறதுனால அந்த மேட்ச். அப்படி இல்லை அப்படின்னா லாஸ்ட் இயர் ஃபைனல்ஸ் அப்படிங்கிறதுல மீட் பண்ண கேகேஆர் vs எஸ்ஆர்எச் அப்படிங்கிற மேட்ச் அப்படின்னு சொல்லி இந்த 2 மேட்ச்ல ஏதாவது ஒரு மேட்ச் தான் ஓப்பனிங் மேட்சா ஃபைனல் பண்ணணும் அப்படிங்கிற லெவலில் அவங்க இருந்திருக்காங்க. பட் ஆனால் லேட்டஸ்ட் ரெக்ரூட்டண்டா நம்மளுடைய ஓஜி ரைவல்ரி என்னதான் இத்தனை ரைவல்ரி வந்தாலும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஓஜி ரைவல்ரியா இருக்கிறது எம்ஐ vs சிஎஸ்கே அப்படிங்கிற மேட்ச் தான். மெஜாரிட்டி ஆஃப் த ஐபிஎல் சீசன்ஸோட ஓப்பனர்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது இந்த மேட்ச் இருந்திருக்கு. இதை ரீசெண்டாக நம்ம பெரிய லெவலில் கொண்டு வர முடியாதனால மறுபடியும் இந்த ரோஜி ரைவல்ரியை வச்சு நம்ம ஓப்பனிங் மேட்ச் கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கப்பட்டிருக்கு. அந்த டீல் ஓகே ஆச்சு அப்படின்னா எம்ஐ vs சிஎஸ்கே அப்படிங்கிற மேட்ச் ஓப்பனிங்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மார்ச் 14 ஐபிஎல் ஓப்பனிங் மேட்சா எது வரலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல நீங்களே சொல்லுங்க.